வீட்டின் வெளியே குளிர்ந்த காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. அந்த அமைதியான நேரத்தில் ஒரு வீட்டில் மட்டும் ஒரு இனிய பரபரப்பு. "எழுந்திருங்க, நேரம் ஆகுது" என்று அம்மாவின் மென்மையான குரல். தாத்தா, பாட்டி எல்லாரும் மெதுவாக எழுந்து இன்றைய நாளை சந்தோஷமாக ஆரம்பிக்கிறார்கள். ஏனெனில் இன்று அவர்கள் திருப்பதி பயணம் செல்லும் நாள். அதற்குள் எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகிறார்கள். அப்பா வெள்ளை வேஷ்டி, அம்மா அழகான சேலை, குழந்தைகள் புதிய உடையில், கண்களில் நிறைந்த உற்சாகம். தாத்தா பாட்டி சிரித்த முகத்துடன் பெருமாளை பார்க்க போறோம் என்ற மகிழ்ச்சியில். சமையலறையில் அம்மா ஏற்கனவே பிசி புளிசாதத்தின் வாசனை, சப்பாத்தி சுடும் சத்தம், தக்காளி தொக்கு கொதிக்கும் அந்த மணம். அன்போடு ஒவ்வொரு டிபன் பெட்டியிலும் சாப்பாட்டை அடுக்கி வைக்கிறார். காய்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு கதவை பூட்டும் அந்த நிமிடம் ஒரு சிறிய ஆரம்பம், ஒரு பெரிய பயணத்துக்கு. ஆட்டோவில் எல்லாரும் ஏறி காலை காற்றை ரசித்துக் கொண்டு வீதிகளில் மெதுவாக பயணம். அந்த சின்ன சின்ன தருணங்களே மனதில் பெரிய சந்தோஷத்தை தருகிறது. Train number 12621. சில நேரங்களில் ரயில் வந்து நின்றது. எல்லாரும் அவசரமாக ஏறி அவரவர் இடத்தில் அமர்கிறார்கள். ரயில் மெதுவாக நகர ஆரம்பிக்கிறது. ஜன்னல் வழியாக பார்த்தால் பசுமையான வயல்கள், மரங்கள், சின்ன வீடுகள் அனைத்தும் ஓடிக்கொண்டே போவது போல. காற்று முகத்தை வருட அந்த பயணம் ஒரு இனிய கனவு போல. சாப்பிடலாமா என்று அம்மா கேட்டவுடன் எல்லாரும் சந்தோஷமாக சேர்ந்து உட்கார்கிறார்கள். டிபன் பெட்டி திறக்கப்படுகிறது. புளிசாதம், சப்பாத்தி, அந்த சுவை, அந்த அன்பு அந்த ரயில் பயணத்தில் ஒரு இனிய நினைவாக மாறுகிறது. அதற்குள் சமோசா, காரப்பொரி என்று வெளியில் இருந்து குரல். குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பு. அம்மா வாங்கி கொடுக்க அந்த சின்ன சந்தோஷம் கூட பெரியதாக உணரப்படுகிறது. சில நேரங்களில் திருப்பதி வந்துவிட்டது. எல்லாரும் உற்சாகமாக இறங்குகிறார்கள். மலைப்பாதைக்கு பஸ் மெதுவாக மேலே ஏறுகிறது. ஒரு பக்கம் பசுமையான காடு, மற்றொரு பக்கம் மேகம் தொட்ட மலை. மூடுபனி மெதுவாக சுற்றி ஒரு தெய்வீகமான உணர்வு. இயற்கை, பெருமாளை காண போகும் மகிழ்ச்சி, மலைப்பாதை பயணம் என பிள்ளைகள் மற்றும் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த பயணத்தை மேற்கொண்டனர். திருமலை, அங்கிருந்த கூட்டம், பக்தி, அமைதி, மொட்டை அடிக்கும் அந்த நிமிடம். ஒரு நன்றி, ஒரு சமர்ப்பணம், பிறகு அந்த நீண்ட வரிசை. ஆனால் மனதில் ஒரு ஆசை மட்டும், பெருமாளை காண வேண்டும். அந்த நொடி, பெருமாளை காணும் அந்த ஒரு கணம், கண்கள் தானாக மூடிக்கொள்கிறது, கைகள் தானாக இணைகிறது, மனம் அமைதியாகிறது. வெளியே வந்ததும் திருப்பதி லட்டு. அதை கையில் பிடித்த போது அது ஒரு சாதாரண இனிப்பு இல்லை, ஒரு ஆசீர்வாதம். சாயங்காலம் திரும்பும் வழியில் சோர்வு இருந்தாலும் மனதில் ஒரு நிறைவு. இந்த பயணம் ஒரு இடத்திற்காக இல்ல, மனதை நிறைக்கும் ஒரு அனுபவம்.